டூ லாங்குவேஜ் பாலிசி மட்டும் நம்ம அடாப்ட் பண்ணலன்னா நாமளும் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருந்திருப்போம். ஏன்னா இங்கிலீஷோட இடத்த ஹிந்தி பிடிச்சிருக்கும். இங்கிலீஷோட இடத்த ஹிந்தி பிடிச்சிச்சுன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் அமெரிக்கா போயிருக்க முடியாது, லண்டன் போயிருக்க முடியாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆக்சுவலா இங்கே உட்காந்துருப்போம். இங்க இருந்து போயிட்டு நம்ம இப்படி நார்த்ல இருந்து இங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை பண்றாங்க, நம்ம சவுத்ல இருந்து மேல போயிட்டு இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலா அவ்வளவுதான் பெரிய டிஃபரன்ஸ் நடந்திருக்கும். மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டூ லாங்குவேஜ் பாலிசி which put English as the primary language which became the global world communication language. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு ரொம்பவே வளர்ந்த மாநிலம் தான் சார், அப்பவே வளர்ந்த மாநிலம், சுதந்திரத்துக்கு முன்னாடியே வளர்ந்துருச்சு சார், இவங்க சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க சார், சுத்த ஹம்பக்கு, சுத்த ஃப்ராட். நீங்க போயிட்டு டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா பீகார் இஸ் த மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட் இன் இண்டிபெண்டன்ஸ். நீங்க போயிட்டு எக்கனாமிக் டேட்டா எடுத்து பாருங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். ரொம்ப வளர்ந்த மாநிலம் என்ன அப்படிங்கிற, தமிழ்நாடு கீழ இருந்து 2வது பொசிஷன்ல இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சி கீழ இருந்து 2வது பொசிஷன்ல இருந்துச்சு சுதந்திரம் அடையும் போது. பீகார் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்டு ஸ்டேட். கூகுள் பண்ணி பாருங்க. கீழ இருந்து 2வது பொசிஷன்ல இருந்து ஜிடிபில மேல இருந்து 2வது பொசிஷனுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. Is it like amazing progress? We should be super happy about it, right? So first master stroke வந்து காமராஜ் பண்றாரு. அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல என்ன பண்றாருன்னா, வெறும் 6000 ஸ்கூல் இருந்த தமிழ்நாட்டுல 22,000 23,000 ஸ்கூல் ஒரே 10 வருஷத்துல பண்றாரு. மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆக்சுவலா அதுல என்ன நடக்குதுன்னா, வெறும் 40% குழந்தைங்க தான் காலேஜ் இதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. 77% பிள்ளைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த அடித்தளம் தான் ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுது பின்னாடி. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சு போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன தேவைப்படுது? காலேஜ் தேவைப்படுது. ஸ்கூல் படிச்சிடறாங்க, அவங்களுக்கு அடுத்து என்ன தேவைப்படுது? காலேஜ் தேவைப்படுது. அடுத்த ஆள் வர்றாரு, கலைஞர், எம்ஜிஆர்லாம் வராங்க. அவங்க தான் வந்து அந்த காலேஜஸ் வந்து பிரைவேடைஸ் பண்றாங்க. வெறும் 40 இன்ஜினியரிங் காலேஜ் இந்த தமிழ்நாட்டில். இன்னைக்கு 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. 550 10 டைம்ஸ் 12 டைம்ஸ் அதிகமா இருக்கு. again another 15 years another master stroke. அப்புறம் 3வது மாஸ்டர் ஸ்ட்ரோக் சோஷியல் ஜஸ்டிஸ். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஜெயலலிதா இருக்காங்க, ஏன்னா அவங்க இந்த 69% இதை அப்ஹெல்ட் பண்ணதுல இருக்காங்க. எம்ஜிஆர் இருக்காங்க, ஏன்னா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு எம்ஜிஆர். ஒரு எலெக்ஷன்ல தப்பு பண்ணிட்டு எலெக்ஷன் தோத்துட்டார். அடுத்த எலெக்ஷன்ல ரிவர்ஸ் பண்ணிட்டாரு அந்த ஸ்ட்ராட்டஜியை. சோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஆக்சுவலா இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கு புரிஞ்சிடுச்சு. அது திருப்பி பேக் அடிச்சிட்டாரு. சோ எம்ஜிஆர் இருக்காரு, கலைஞர் அப்கோர்ஸ் எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல இருக்காங்க. $1 trillion எக்கானமியை அவர் ப்ரப்போஸ் பண்றாரு. இப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா எந்த மாநிலமும் அறிவிக்காத பொழுது தமிழ்நாடு மாத்திரம் தான் முதல்ல $1 trillion எக்கானமி. இந்தியாவே 3 ட்ரில்லியன் இருக்கும்போது தமிழ்நாடு மாத்திரம் தனித்து மாநிலமா $1 trillion எக்கானமி. அது 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. சோ 2030 அடைய போறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா 2033 32 வந்துரும். ஒரு 3-4 வருஷம் பின்ன வந்தாலும் we will get there. அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்தியா அந்த காலகட்டத்தில் 6 to 7 trillion எக்கானமி தான் இருக்கும். 6 trillion to $7 trillion எக்கானமி தான் இருக்கும். அந்த $6 trillion எக்கானமில தமிழ்நாடு மாத்திரமே $1 trillion இருக்கும்.